வழங்கப்பட்ட பட்டாக்களை பயன்படுத்த முடியாம மக்கள் தவிக்கிற நிலையில அதற்கான சிறப்பு முகாம் நடத்தி அந்த பிழைகளை திருத்திக் கொள்ளலாம்னு கிராம நிர்வாக அலுவலர்கள் பரிந்துரைத்தும் கூட உயர் அதிகாரிகள் மறுப்பதா புகார் எழுந்திருக்கு. தமிழகத்தில் சொத்து விற்பனை தொடர்பான பத்திரப்பதிவு, பட்டா மாற்றுதல் பணிகள் ஆன்லைன் முறைக்கு மாற்றப்பட்டிருக்கு. கடந்த 2000 ஆண்டு முதல் பட்டா உள்ளிட்ட ஆவணங்கள் கணினி முறைக்கு மாற்றப்பட்டிருக்கு. ஆவணங்கள்ல இருந்த விவரங்கள் தற்காலிக பணியாளர்கள் வாயிலா கணினியில பதிவேற்றமும் செய்யப்பட்டது. இதுல பெரும்பாலான இடங்கள்ல சொத்தோட உரிமையாளர், சர்வே எண், உட்பிரிவு எண், பரப்பளவு போன்ற தகவல்கள்ல பிழைகள் ஏற்படுது. இந்த மாதிரியான பிழைகளை சரி செய்ய வருவாய்த்துறையில உரிய வழிமுறைகள் இல்லை அப்படின்னு பொதுமக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வராங்க. அதாவது பட்டால உள்ள பிழைகளை சரி செய்ய தாலுகா அளவுல முகாம்கள் நடத்தணும்னு கிராம நிர்வாக அலுவலர்கள் தொடர்ந்து பரிந்துரைத்து வந்தாலுமே வருவாய்த்துறை அதிகாரிகள் அதை ஏற்க மறுத்து பிழை திருத்தம் செய்ய கோரி வர்றவங்க கிட்ட மனு பெற்று அதன் அடிப்படையில தான் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றாங்க. இதனால பிழை திருத்தத்துக்காக மக்கள் அலையிற நிலை ஏற்பட்டிருக்கிறதாகவும், பட்டால பிழைகள் திருத்தும் அதிகாரம் யாருக்கு அப்படிங்கிறது தெளிவு இல்லாததே இந்த பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்குன்னு பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இது போன்ற புகார்கள் வர்றதால முகாம் நடத்தலாமா அப்படிங்கிறது குறித்து ஆராய்ஞ்சிட்டு வர்றதா வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க.